மனசுல கை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் நான் 10 மணிக்குள்ள படுத்துடுறேன், 12 மணி வரைக்கும் செல்போன் வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல முடியும் பாப்பமா? நான் எல்லா சபைக்கும் நான் மெசேஜ் போறாள், சிட்டி சபை, சிஎஸ்ஐ, இசிஐ, ஐபிஎஸ் எல்லா சபைக்கும் போறேன். கவுன்சிலிங் வருவாங்க நிறைய பிள்ளைங்க. 12 மணி வரைக்கும் வசனம் அப்படித்தானே சொல்லுது, இரவும் பகலும் செல்போனின் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிதான் இருக்கு, அப்படித்தானமா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நம்ம என்னால என்ன பண்ண முடியல, பைபிள் வச்சுட்டு உட்கார முடியல. தூக்கம் வரலன்னா பைபிள் எடுத்துட்டா தூக்கம் வந்துடும். ஆனா செல்போன்ல 2 மணி நேரம் உட்கார முடியுது. அப்ப யாரு கீழ்படுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. ஒரு 3 மணி நேரம் செல்போன்ல உட்கார முடியுது, ஒரு 1/2 மணி நேரம் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ண முடியல, தியானிக்க முடியவில்லை. நம்முடைய சந்ததி இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு சிட்டில எல்லாமே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு அறையை கட்டி கொடுத்துறாங்க. 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் பிசாசோட உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். ஆகவேதான் கண்ணீர் மத்தியில் இன்னைக்கு குடும்பங்கள் போய் கொண்டிருக்கிறது. கவுன்சிலிங் வராங்க, 11+1 படிக்கிற பிள்ளை குடிச்சிட்டு போதியா